அம்மே நாராயணி, தேவி நாராயணி, எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் 17வது தசகம் சுதர்ஷன கோசல பிராப்தி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 11 ஸ்லோகங்கள் இருக்குது. இதில் முதல் 5 ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம். இப்போது முதல் ஸ்லோகம். யுதாஜிதம் சத்ருஜிதம் ச ஹத்வா ரணாங்கணஸ்தானுதிபிப் பிரசன்னா சுபாஹுமுக்யானனுக்ருஹ்ய பக்தான் சர்வேஷு பஷ்யத்சு திரோததாத. இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. போன அத்தியாயத்தில் பார்த்தோம், அம்பாள் ஆவிர்பவிச்சான்னு பார்த்தோம். இப்போது ரணாங்கணஸ்தா, அந்த ரணபூமியில் அம்பாள் பிரத்யக்ஷமாகி யுதாஜித் முதலான சத்ருக்களை ஜெயித்து நுதிபி பிரசன்னா, அந்த சுபாகு முதலானவர்கள் அம்பாளை துதிக்கிறா இல்லையா, அதில் பிரசன்னமாகி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறா. பக்தான் அனுகிரகிய, பக்தர்களை அனுகிரகம் செய்து சர்வேஷு பஷ்யத்சு, எல்லாரையும் ஜெயிச்சு சுதர்ஷனை காப்பாற்றிட்டு அப்படியே அவெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே மறைந்து போயினாள் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 2வது ஸ்லோகம். பிருஷ்டோ நிருபான் பிராக சுதர்ஷனஸ்தான் திருஷ்டா பவத்பிஹி கலு சர்வசக்தா யா நிர்குணா யோகிபிரப்ய திருஷ்யா திருஷ்யா ச பக்தைஹி சகுணா வினீதைஹி. இப்போது 2வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. அதாவது அம்பாளே நேரில் பிரத்யக்ஷமானால் கூட பணிவும் பக்தியும் இருக்கிறவாளால் மட்டும்தான் அவளை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். பிருஷ்டகா சுதர்ஷனகா, கேள்வி எழுந்தபோது சுதர்ஷன் எல்லாரும் கேட்குறா, இப்போ இங்கே வந்தவா யார் அப்படின்னு கேட்குறா. அந்த அளவுக்கு அவளுக்கு அம்பாளை புரிஞ்சிக்கவே முடியல. நிருப்பானு பிராக, அந்த நிருப்பன்னா என்ன, அரசர்கள். அவெல்லாம் கேட்கும்பொழுது சுதர்ஷனன் சொல்கிறான், பவத் பிஹி திருஷ்டா, நீங்கள் நேரில் பார்த்தேலே அம்பாள் சர்வசக்தா கழு, சர்வசக்தி ஸ்வரூபிணியே, தான் நிர்குணாயா, நிர்குணையான அவளை யோகிபிஹி அபி அதிருஷ்யா, யோகிகளால் கூட காண இயலாதவள். ஆனால் சகுணமாக அவளை யார் பக்தி ஸ்ரத்தையோடு உபாசிக்கிறாளோ வினீதைஹி பக்தைஹி, வினயமுள்ள பக்த ஜனங்களுக்கு திருஷ்யாச்ச, காண முடியும் அப்படின்னு சுதர்ஷனன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அந்த அரசர்களுக்கு. இதுதான் இந்த 2வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 3வது ஸ்லோகம். யா ராஜசீதம் சிருஜதீவ சக்திர் யா சாத்பிகி பாலயதீவ விஸ்வம் யா தாமசி சம்ஹரதீவ சர்வம் சத்வஸ்து சைவான்யதசத் சமஸ்தம். இந்த 3வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. அதாவது அம்பிகையை பற்றி ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அதாவது 3 விதமான குணங்கள் இருக்கு இல்லையா, ரஜஸ் தமஸ் சாத்வீகம்னு 3 விதமான சத்குணங்கள், 3 சத்து அப்படின்னு 3 குணங்கள் இருக்குது. இதில் இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரஜஸ் குணம் தேவை. அதே மாதிரி சம்ஹாரம் பண்ணணும்னா தமஸ், பரிபாலனம் பண்ணணும்னா சாத்வீகம். இந்த 3 சக்தி அம்பாள்டேந்து தான் தோன்றுறது. எப்படி நீர் திவளைகள், நுரை, கொப்பளங்கள், அப்புறம் அலைகள் எல்லாமே ஜலத்துலேருந்து தான் உற்பத்தி ஆகுது, அப்புறம் அதுலேயே ஐக்கியமாயிடுறது. அதே மாதிரி அம்பிகை விஸ்வத்தை உற்பத்தி பண்ணுற மாதிரி நமக்கு தோணினாலும் நிர்குணையான தேவி ரஜோகுணத்தை கொண்டு எல்லாவற்றையும் உற்பத்தி பண்ணுவது போலவும் சாத்வீக குணத்தை கொண்டு பரிபாலனம் செய்வது போலவும் தமோ குணத்தை கொண்டு சம்ஹாரம் செய்வது போலவும் உள்ளது. உற்பத்தி பண்ணுபவளும் அவளே, உற்பத்தியின் அதிஷ்டானமும் தேவியே அப்படிங்கிற மாதிரி. அதாவது எல்லாமே தேவி தான், எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாம் மாயை தான், அவளுக்கு அந்நியமான வஸ்துக்கள் அத்தனையும் அசத்தானதே அப்படின்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை சொல்கிறார். இப்போ 4வது ஸ்லோகம்.
பக்தார்த்திஹந்த்ரி கருணாமயீ சா பக்தத்ருஹாம் பீதிகரி பிரகாமம் வசன் பரத்வாஜ தபோவனாந்தே சிராய மாத்ரா சஹதாம் பஜேஹம். இப்போ இந்த 4வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. அம்பாளோட கருணையை சொல்கிற மாதிரியாக அமைஞ்சிருக்கு. அதாவது தன்னோட பக்தர்களை எப்போவுமே அவள் கைவிடுறதில்ல அப்படிங்கிறத தான் நாம் புரிஞ்சுக்கணும். கருணாமயீசா, தேவியானவள் கருணையே உருவானவள். பக்தார்த்தி ஹந்திரி, பக்தர்களுடைய துக்கங்களை போக்குகின்றாள். பக்த திருஹாம், பக்தர்களை இம்சிப்பவர்களுக்கு பிரகாமம் பீதிகரி, அவள் யாரெல்லாம் பக்தர்களை இம்சிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் பயத்தை உண்டு பண்ணுறாளாம். அகம் பரத்வாஜ தபோவனாந்தே, அதாவது சுதர்ஷனன் சொல்கிறான், நான் பரத்வாஜரோட ஆசிரமத்தில் இருந்தபோது மாத்ரா சகவசன், தாயுடன் வசித்து வந்த காலம் முதல்ல இருந்து சிராய தாம் பஜே, நீண்ட காலமாக நான் அம்பாளை அந்த க்ளீம் க்ளீம்ங்கிற அந்த பீஜாட்சர மந்திரத்தின் மூலமாக நான் பஜிச்சுண்டு வரேன். அதனால் அம்பாள் என்னை காப்பாற்றியிருக்கா, இந்த யுதாஜித் போன்ற சத்ருக்கள்கிட்டேருந்து என்னை காப்பாற்றிருக்கான்னு அம்பாளோட மகிமையை மற்ற அரசர்களுக்கு சுதர்சனன் சொல்கிறது மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இப்போது 5வது ஸ்லோகம். தாமேவ பக்தியா பஜதேஹ புக்தி முக்தி பிரதாமஸ்து சுபம் சதாவ ஸ்ருத்வேதமானம்ர முகாஸ்ததேதி சம்மந்த்ரிய பூபாஷ்ச ததோ நிவృత్తాஹ. இப்போ இந்த 5வது ஸ்லோகம் பாருங்கோ. அம்பாளோட பெருமைகள் கருணையெல்லாம் பற்றி சொல்லின்னு இருக்கான் இல்லையா எல்லா அரசர்களுக்கும் சுதர்சன். புக்தி முக்தி பிரதாம், புக்தியையும் முக்தியையும் கொடுக்கக்கூடியவள் அம்பாள். தாம் ஏவ பக்தியா, அவளையே பக்தியோடு கூட இக பஜத, இப்போதிலிருந்தாவது பஜியுங்கள். சதா சுபமஸ்து, உங்களுக்கு சதா நன்மை உண்டாகும். இதம் ஸ்ருத்வா, இதை கேட்டுட்டு பூபாச்ச ஆனம்ர முகாக, அரசர்கள், பூபாலர்கள்னா யார்? அரசர்களுக்கு தான் பூபாலன்னு சொல்லுவா. அரசர்கள் சிரம் தாழ்த்தி ததா இதி சம்மந்த்ரியஹா, அவ்வாறே அப்படின்னு சொல்லி ததஹா நிவృత్తాஹ, அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போகிறா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ராஜ்யங்களுக்கு அவாவா கிளம்பி போகிறா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம்.